திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் இந்த வருணை பார்க்கலாம். என் பேர் ஜோதிகா, வயசு 33, வர 161 சென்டிமீட்டர், ராசி மிதுனம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பாதம், சாதி வன்னியில் படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் பார்க்குறாங்க, 38,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர், இவங்களே சேர்த்து 4 பேருமா. இவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதால் 2 வருஷம் முன்னாடி ஆகிடுச்சு. இப்போ 2 வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்காக துணை தேடி தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகளும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசு வித்தியாசம் இருக்கலாம் சொல்கிறாங்க அதிகபட்சம். இவங்க எதிர்பார்ப்புனா வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாகணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல வருமானம் எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும், கெட்ட பழக்கக்கூடாது, ஒருத்தர் பார்த்து பேசி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்களுக்கு குழந்தைகள் இல்லை, வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லதாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கம்மா. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி மெக்கானிக்காக இருக்கார், அதாவது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ஷாப் வச்சுருக்காரு சொல்லியிருக்காங்க. நல்ல வருமானம் ஃபேமிலி தான். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலவளமும் இருக்குது, வீட்டு மனைகள் 3 வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்களா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் சித்ரா, வயசு 42, வர 153 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதி வன்னியில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் 13,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களா, அதை பற்றி சொல்ல விரும்பணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இவங்க ரொம்ப குடும்பம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொன்னாங்கம்மா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விட ஒரு 6 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும், கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா படித்த நல்ல வேலைக்கு போகிற நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்தமான வீடு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு இது 2ஆம் திருமணமாகணும், குழந்தைகள் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனாக இருக்காங்கம்மா. இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு, வேலையோட செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் சரியாக படிப்பு வராததால் இப்போ ஏதோ தனியார் கம்பெனியில் மாதம் 13,000 சம்பாதிச்சு வந்துட்டுருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டை தான் பார்த்துட்ருக்காங்கம்மா, படுத்த படுக்கையாக இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தனியாக கல்யாணம் செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 பவுன் நகை போட்டிருக்கு தான் சொல்கிறாங்கம்மா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.